ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு உண்டான டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் குயிக்காக நம்ம கிச்சனில் இருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் வெளியே வந்துடலாங்க. அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க குறிப்பு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரவை தாங்க. சாதா ரவையில் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் அர்ஜெண்ட்டாக வெளியே போகிறவங்க இல்லை வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாங்க ஆட் பண்ணணும். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கேற்ப நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும் உளுந்த பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேர்க்கடலை, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இதுக்கு வேண்டாம், நீங்கள் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் இந்த ஆயிலில் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வந்து நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன ரவைன்னு தெரியுதுங்களா? கோதுமை ரவை. இதே மாதிரி நீங்கள் நார்மல் ரவையில் கூட செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ரவையை நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாததுனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா எப்பயாவது மதியத்தில் கூட இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சு வச்சேன். இதை நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஏதாவது ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக நம்ம எடுத்து அடுத்த நாளோ இல்லை ஒரு வாரம் வரைக்கும் கூட இது வச்சுருக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் போட்டிங்கனாலும் சூப்பராகவே இருக்கும். வேலைக்கு போகிறவங்க வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரிகாஷனாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் மதியத்துக்காக தாங்க இதை செய்கிறேன். 2 கப் அளவுக்கு இதை ஆட் பண்ணிவிட்டேன். 2 கப்புக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இந்த கோதுமை ரவைன்றதுனால ஈக்குவலாக தான் தண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தளர வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பசங்களுக்காக இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கலாம். டெய்லியும் சாதம் வச்சு சாப்பிட்றத விட வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. கோதுமை ரவையெல்லாம் மதியத்தில் இந்த மாதிரி செஞ்சு கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் சாலடோட. அடுத்தது பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு குக்கரை எடுத்துகிட்டு பிறகு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் மிளகு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கு நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஜாம் தாங்க செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் கூட நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது தரணுங்கன்னா ப்ரெட்டில் அப்ளை பண்ணி தரலாம். அப்படி காலையில் தோசைக்கோ இட்லிக்கோ இல்லை சப்பாத்தியில் ரோல் பண்ணி கூட நீங்கள் தரலாம் பசங்களுக்கு. ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதில் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காயில் தாங்க. அதாவது மாங்காய் வந்து லைட்டாக பழுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப பழுத்திடக்கூடாது. லைட்டாக பழுத்த மாதிரி இருக்கிற மாம்பழத்தில் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். அதாவது கலர் மட்டும் லைட்டாக மாறி இருக்கும் இல்லைங்களா? அதில் தாங்க துருவி எடுத்துகிட்ட பிறகு அதை அளந்து நம்ம வந்து ஒரு வாணலில் வெறுமாக தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு 2 பொருள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது. அது மட்டும் இல்லாத நிறைய ஐட்டம் தேவைப்படாது. இப்போ இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ தண்ணியை வந்து அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கப்புக்கு வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியில் நல்லா இது வேகட்டுங்க, நல்லா வேகிக்கணும். ஸோ இது ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டுருங்க. ஏன்னா அது சுண்டி வரணும். இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்கும். அதுக்காக தான் நான் மூடி போட்டுற சொல்கிறேன். நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதுக்கு சர்க்கரை இது மட்டும்தாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. இப்படியே செஞ்சு வச்சும் போதே எனக்கு வந்து நல்லாவே இருந்தது. வெளியும் நல்லா இருந்தது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னாலும் ஒரு 3-4 மந்த் வரைக்குமே உங்களுக்கு கவலையே இல்லைங்க. அதுக்கு மேலே நான் வச்சுருக்கக்கூடாது. நான் வச்சில்ல. ஏன்னா இது வந்து எனக்கு 1 மந்த்லேயே காலி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும். சுண்டிட்ட பிறகு இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு அதே கடாயில் அளந்து இதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் எத்தனை கப் வருதோ அத்தனை கப் அளவுக்கு தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3வது கப்பை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 3 கப் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 கப் அளவுக்கு
சர்க்கரையை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொதிக்க விடணும். இப்போ இதுவும் சுண்டி வரணும். இப்போ இது வந்து சர்க்கரை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் செமி சாலிடாக ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருந்தது. குயிக்காக இதை வந்து அதாவது செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு இது கெடாதுங்க. இதனோட பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அது வந்து ஒட்டாத வரணும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படின்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டுச்சுன்னா இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் செமையாக இருந்ததுங்க. கடையில் வாங்கி நம்ம காசு செலவு பண்ணுறதை விட நம்மளே இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத சப்பாத்தி ரோல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுவும் மாம்பழ சீசனில் இதை ட்ரை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பொடியை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே வேண்டாங்க. இது வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். பட் அது வரைக்கும் இந்த பொடியும் வந்து உங்களுக்கு வீட்டில் தாங்காது. ஸோ குயிக்காக காலியாகிற இந்த 2 பொடியுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கெல்லாம் கவலையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் இதை போட்டுக்கலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலக்கொட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், வரமிளகாய், இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலே கூட ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளாக இருந்தாலும் ரொம்ப நல்லது தாங்க. அப்புறம் உளுந்து வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு மட்டும் கொஞ்சம் வறுக்க ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க. இது லைட்டாக மாறும் போதே மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாங்க. மற்ற பொருட்கள் என்னென்னன்ட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதேமாரி உளுந்து வந்து கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லதுங்க. நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ மற்ற பொருட்கள் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கடலக்கொட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு, வரமிளகாய், இது மட்டும் தனியாக ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் இதில் போட்டு நான் ஆட் பண்ணி வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் போது நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதை வச்சுட்ட பிறகு அடுத்த பொருள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலக்கொட்டையை போட்டுக்கிறேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மற்ற ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாக்ஸீட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லது ஃப்ளாக்ஸீடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2 பொடிக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இதுலேயே இதுவும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகணும். ஸோ நல்லா வறுத்துக்குங்க. அவ்வளோ ஹெல்த்தியான பொடி. வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2மே காஷ்மீரி மிளகாவையும் நார்மல் மிளகாவையும் சேர்த்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாமே தனியாக தட்டில் வச்சுட்டேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் என்னென்ன பொருள் ஆட் பண்ணி வறுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, புதினா கொஞ்சோண்டு ஒரு பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு பிடி அளவு, முருங்கைக்கீரை ஒரு 2 பிடி அளவு போட்டு ஆட் பண்ணி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதை எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேங்க. இதை தான் நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அவங்கெல்லாம் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லது. ஹேர் ஃபால் ஆகாத இருக்கும். கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி தனியாக அரைச்சிக்கிறேங்க. க்ரீன் லீவ் வறுத்தோம் இல்லைங்களா, அதை போடல. தேவைக்கேற்ப சால்ட் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து பாதி எடுத்து நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாதியில் வந்து நம்ம அந்த எல்லாம் போட்டு முருங்கைக்கீரையெல்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மீதி பாதியில். ஸோ 2 பொடி உங்களுக்கு தயாராகிடுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு எல்லாமும் வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சாதத்திலலாம் போட்டு சாப்பிட்லாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் செய்யும் போது கூட 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். ஒரே சாதம் செய்யும் போது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு பாருங்களேன், அவ்வளோ மணமாக இருக்கும். புதினா, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாமே போட்டு அரைச்சதுனால இது மணமும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாத இன்னொரு பொடியும் பார்த்திங்கன்னா பாதாம், ஃப்ளாக்ஸீட், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டு நம்ம அரைச்சதுனால அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாதத்துக்காக இருக்கட்டும், இட்லி தோசை, இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இது ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லைங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.
இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வகைகளை நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்குங்க. கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு பார்க்கலாம்.